பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு மெய் துதிக்கிறோம் அப்பா, மெய் சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் எங்கள் மத்தியிலிருந்து நீர் பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக இருக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீர். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையான வேளையிலே கொடுத்து நீர் வழி நடத்தும் சுவாமி. இப்பொழுதும் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தை மன்னாவினால் எங்களை நிரப்பி அருளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். வேதத்தில் உள்ள ஒரு பெண்மணியினுடைய சிறப்பு பண்புகளையும் அவளுடைய சிறப்பற்ற பண்புகளையும் பற்றி தியானிப்போம். எந்த பெண்மணி என்றால் ராகேல். ராகேல் யார்? யாக்கோபின் அன்புக்குரிய மனைவி. யாக்கோபு தான் இஸ்ரவேல் எனப்படுவார். அவனுடைய அன்புக்குரிய மனைவியாக இருந்தவள் தான் யார்? ராகேல். ராகேல் யாக்கோபின் தாய் மாமன் லாபானின் மகள். அதிக நன்மைகளை எதிர்பார்த்த ஒரு மகள். ஆனால் அவைகளை அனுபவிக்க முடியாமல் இடையிலேயே மரித்து போனாள். ராகேலின் சிறப்பு பண்புகள். முதலாவது பண்பு என்னன்னா, ஒரு கடின உழைப்பாளி. தன் தகப்பனுடைய ஆடுகளை எல்லாம் அவள் என்ன செய்வாளாம், பல இடங்களுக்கு எங்கே பச்சை பசைன்னு இருக்கோ அந்த இடங்களுக்கு அந்த மந்தைகளை ஓட்டி கொண்டு செல்வாளாம். அப்புறம் எங்கே தண்ணி கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த தண்ணீர் காட்டுறதுக்கு கொண்டு வந்து விடுப்பாளாம். அப்படி அவளுக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு வரும்போது தான் யாக்கோவை சந்திக்கிறாள். அப்படி அவளுக்கு தன்னுடைய வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கடின உழைக்கிறவளாக காணப்பட்டாள். இவளுடைய சிறப்பு பண்புகளை வைத்து தான் ரூத் புஸ்தகத்தில் இவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது ஒலிவ வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவ, அதாவது ரூத்தை போவாஸ் திருமணம் ஆகும் பொழுது மற்றவர்கள் போவாஸை பார்த்து இப்படி சொல்கிறார்கள், நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று அவனை வாழ்த்துறாங்க, மாப்பிள்ளைய. அப்படி வாழ்த்தும் பொழுது எப்படி இருப்பா, அவனுடைய மனைவி எப்படி இருப்பாள் என்று வாழ்த்துகிறார்கள் என்றால், இஸ்ரவேலை கட்டுவித்தவர்கள் 2 ஸ்திரீகள். ஒன்று முதல் மனைவி லேயாள், 2வது தான் ராகேல். ஆனால் இங்கே எது சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவளை வாழ்த்தும்படியாக அந்த வாழ்த்து பெறுவதற்குரிய தகுதியை இந்த ராகேல் பெற்றிருந்தாள். அவளிடத்தில் அந்த சிறப்பு பண்பு இருந்தது. அதனால் அவளை வைத்து ரூத்தை வாழ்த்தும்படியாக நடக்கிறது. அப்புறம் அவள் என்ன செய்கிறான்னா, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாள் ராகேல். எப்போன்னு சொன்னால், ராகேலை கல்யாணம் ஆகியாச்சு, அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்து நிறைய சொத்தும் நிறைய சேர்ந்துடுச்சு. அவன் யாக்கோபு உழைப்பாளி, அதனால் நிறைய சொத்து சேர்ந்த உடனே ஆண்டவர் அவனிடத்துல சொல்கிறாரு, நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் புறப்படுவான். அப்போ அவனுடைய மனைவிகிட்ட 2 மனைவிகள்கிட்டையும் அவன் சொல்கிறான். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆதியாகமம் 31:13 பின்பகுதியில், இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றார். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்று சொன்ன உடனே யாக்கோபுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. சரி, நம்ம மனைவிமார் அதை எதிர்க்கலை. நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்கள் அப்பா கூட தான் இருப்போம், இவ்வளோ நாள் இருந்துட்டோம்ல, நம்ம இங்கேயே இருந்துருவோம்னு சொல்லலை.
தெரியாத ஒரு இடம்தான். யாக்கோபு கிளம்புன உடனே அவன் பின்னாலே என்ன செய்கிறாங்க, தேவ சித்தம் இதுதான் சொல்லி தேவன் வா போன்னு சொல்கிறார், திரும்பி போ உன் தேசத்திற்குன்னு சொல்கிறார் என்று சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறா, சரி அப்படின்னு சொல்லி அதற்கு அர்ப்பணிக்கிறார். ஒரு அர்ப்பணிக்கும் தன்மை அவளிடத்தில் காணப்படும். அதனால கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவள் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றாள்னு பார்த்தீங்கன்னா, ராகேலுடைய 2 குமாரர்கள். மூத்தவன் யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக மாறினான். 2வது மகன் பென்யமீன். அந்த பென்யமீன் வம்சத்தில் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக்கிய சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ராகேல் பெற்றாள். இதுதான் எபேசியர் 5:22 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி எல்லா காரியத்திலையும் மனைவியானவள் புருஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாடலாக யார் இருந்தால், ராகேல் இருந்தார். அப்புறம் அடுத்ததாக ராகேலை குறித்து ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அது எங்கே இருக்குன்னா, எரேமியா 31:15 சொல்லப்பட்டிருக்கு. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறார். இப்படின்னா இப்படி உங்கள் குடும்பமே என்ன செஞ்சு போயிடும், பிள்ளையே இல்லாமல் போயிடும், ஆண் பிள்ளைகள்லாம் அழிஞ்சு போயிடும். அதான் ராகேல் தன் பிள்ளைக்காக என்ன செய்கிறாள், இந்த மாதிரி ஒரு பொதுவான கருத்துக்கள் சொல்லும் பொழுது அதுக்கு ராகேலே என்ன செய்கிறாங்க, கொண்டு காட்டுகிறார்கள். உதாரணமாக ராகேலுடைய பிள்ளைகள் இல்லை என்றால் அவள் ஆறுதலற்று போய் இருப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்போ நிறைவேறியது என்று பார்த்தால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் இயேசுவானவர் பிறக்கும் போது நடக்குது, 16-17. ஏன்னா அவன் இயேசுவானவர் பிறந்த இதை பார்த்த உடனே யாரோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அது எங்கே பிறந்திருக்காருன்னு அறியணும்னு சொல்லி அந்த வால் நட்சத்திரத்தை தொடர்ந்து சென்ற சாஸ்திரிகள் நேராக ராஜாக்கிட்ட தான் போய் கேட்குறாங்க. ராஜாவுக்கு தெரியல. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறார், அந்த சாஸ்திரிகள்கிட்ட நீங்கள் போய் பார்த்து எனக்கு சொல்லுங்கள்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்காம அவங்க போய் என்ன செய்கிறாங்க, பிள்ளையை பார்த்து வணங்கி பிள்ளைக்கு கொண்டு வந்த பொன் இதெல்லாம் என்ன செய்ய பொக்கிஷங்களை எல்லாம் அதில் வைத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஏரோது தான் அவங்க வெளியே வரவும் ஆண்டவருடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எங்கே போக வேண்டாம், நேராக ஏரோதுகிட்ட போக வேண்டாம், நீங்கள் வேறு வழியாக போயிருங்கன்னு சொல்லி அவங்கள வேறு வழியாக அனுப்பிடுவார். அவங்க போயிட்டு திரும்ப செய்தி ஒன்றுமே ராஜாவுக்கு வரலன்னு ராஜா என்ன செய்கிறார், தேடி பார்க்குறாரு, சாஸ்திரிகளை கண்டுபிடிக்க முடியல. உடனே ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அதுதான் 16-17 சொல்லப்பட்டிருக்கு. ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பெத்லெகேமில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி அவங்களுக்கு தெரிந்தது சாஸ்திரிகள் மூலமாக. இப்போ அதை சுற்றி பிறந்த 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செஞ்சிட்டாரு, ராஜா கட்டளை போட்டு அவ்வளோ வரை கொண்டு போட்டார். அப்போ ஆண் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் எப்படி பரிதவித்திருப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் முன்னாலேயே இஸ்ரவேலில் இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாலேயே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதை இங்கே 17ஆம் வசனம், புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாலுமாகிய கூக்குரல் ராமாவிலேயே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இந்த மாதிரி பொதுவான அடையாளங்கள் எல்லாம் ராகேலை வைத்து சொல்லப்படுது. அப்போ ராகேல் அப்படி சொல்லப்படுகிற அளவுக்கு அவள் என்ன செய்கிறா, பிரசித்தி பெற்றவளாக இருக்கிறாள். அது தேசிய அடையாளமாக விளங்குகிறாள். தேசத்துக்குரிய ஒரு அடையாளமாக ராகேல் தான் அழுது கொண்டிருக்கான்னு சொல்லி அவளை தான் ஒரு இதாக கொள்ளுகிறார்கள். அது தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது.
அது புலம்பலாவதாக ராகேலை அடையாளமாக கூறும். அப்புறம் ராகேலுடைய சிறப்பான பண்பு என்னன்னா, அவள் ரொம்ப அழகாக இருவாள், ரூபவதி, பிரியத்திற்குரியவள், அப்புறம் பார்வைக்கு அழகானவளாக இருக்கிறாள். யாக்கோபு அவ பெயரில் பிரியப்பட்டு மூத்த மகளை லேயாளை முதலாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவான், தெரியாமல், யாருன்னு தெரியாமல். அதனால யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் திரும்பவும் வேலை செய்து ராகேலை திருமணம் செய்தார். இத்தகைய சிறப்பு பண்புகளை ராகேல் பெற்றிருந்தார். என்ன பண்பெல்லாம் பாருங்க. முதலாவது, அவள் சிறந்த உழைப்பாளி. ரெண்டாவது, அவள் தெய்வ சித்தத்தை செய்வதற்கு யாக்கோபுக்கு உறுதுணையாக இருந்தாள். மூணாவது, அவள் தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்தாள் யாக்கோபோட செல்வதற்கு. எல்லா கஷ்டங்கள், இது ஒரு இடத்துல நல்லா சௌரியமாக இருக்கும், அந்த இடத்த விட்டு நம்ம நடந்து செல்லணும் கானானுக்கு. அப்போ அந்த அளவுக்கு, அல்லது குதிரைகள் மேலே எதுலையாவது ஏறி போகணும். இருந்தாலும் கரண்டு முரடான பாதைகள் வழியாக செல்லும் பொழுது இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இதுக்கு தன்னை என்ன செய்தாள்? அர்ப்பணித்தாள். அப்படி போகிறதுக்கு கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாள். அதனால கர்த்தர் அவளை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தாள். அப்புறம் அடுத்தாப்புல அவளுடைய சிறந்த பண்பு, அவளை தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு அடையாளமாக, தேசிய அடையாளமாக கூறப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவளுடைய சிறப்பு பண்பு என்னன்னா, அவள் ரொம்ப அழகாக இருந்தாள். அவள் யாக்கோபுக்கு பிரியமான ஒரு மனைவியாக இருந்தாள். அதனால் அவள் இத்தகைய சிறப்பு பண்புகளை பெற்றிருந்தாள். ராகேலின் சிறப்பற்ற பண்புகள் இருக்குது. என்னென்னா, முதலாவது அவள் இடத்தில் காணப்பட்டது பெருமை. நான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஒரு கர்வம் இருந்துச்சு. தன் சகோதரியை பார்த்தா லேயாள், அவளுக்கு கூச்ச பார்வை, கண் கூச்ச மாதிரி இப்படி கண்ணை சுருக்கிட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவள் கூச்ச பார்வை உடையவளாதலால் ராகேல் ரூபோதி தான் முன்னால் அவள் அழகு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அவளை என்ன செய்வாள்? அற்பமாக எண்ணினாள். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. அவளை குறித்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பெருமைக்காரருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால கர்த்தர் ராகேலின் கற்பத்தை அடைத்தார். லேயாளுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார். 6 பிள்ளை பெற்றாவா. இவளுக்கு அது வரைக்கும் பிள்ளையே கிடையாது. அந்த அளவுக்கு ராகேலுக்கு ரொம்ப என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு. ரெண்டாவது, அவளுடைய சிறப்பற்ற தன்மை பொறாமை. என்ன பொறாமைன்னா, தன்னுடைய சகோதரி அவள் ஒரே வீட்டில் வளர்ந்தவா தான் இருந்தால் கூட சகோதரிக்கு பிள்ளை இருக்குது, தனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப பொறாமப்படுவாள். பொறாமப்பட்டு அவன் மேலே எப்பவுமே என்ன செய்கிறா? அவளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு அவளை அலட்சியப்படுத்தி இருப்பாள். அப்புறம் இந்த பொறாமை வந்ததுனால அவள் யாக்கோபிடத்தில் போய் சண்டையும் போடுறான். ஆதியாகமம் 30 அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம பார்த்தோன்னா, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அவள் கோபப்பட்டதும் காணாதென்று அவனையும் கோபப்பட வைக்கிறாள். யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். அப்படி ஒரு கோபம் உண்டாக்குற நிலைக்கு வருகிறார். பொறாமை கொண்ட ராகேலுக்கு தன் புருஷன் மீது கோபம் சண்டைக்காரியான. அப்புறம் அவன் அன்பான புருஷன் என்ன செய்கிறான்? இவ மேலே கோவப்படுறான். உடனே இவ என்ன நினைக்கிறா? எப்படி சாராள் தனக்கு புள்ள இல்லைன்னு உடனே ஆகார ஆபிரகாமுக்கு கொடுத்தாளோ, அதுபோல் இவளும் தப்பு பண்ணுறான். ஆதியாகமம் 30 அதிகாரம் 6-8. அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். அவள் தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காளை 4ஆம் வசனம், அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்காள் கர்ப்பவதியாகி தான் என்ற குமாரனை பெற்றாள். மறுபடியும்
அவள் கர்ப்பவதியாகி 2ஆம் குமாரனாகிய நப்தலியை பெற்றெடுத்தாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடைய போராடி மேற்கொண்டேன். அவளுக்குள்ளே எவ்வளோ ஒரு இது இருக்கு பாருங்க, ஆக்ரோஷம். நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடைய போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். 2 பிள்ளைகள் தன்னுடைய வேலைக்காரிக்கு பிள்ளை பெறும்படியாக யாக்கோபு சேர்க்கிறாள். இதே தப்பு தான் யார் செய்தா? சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஒரு சந்ததியை உருவாக்கினாள். அதை போல தான் இவளும் என்ன செய்கிறாள்? இப்படி ஒரு சந்ததியை ஆபிரகாமுக்கு உண்டாக்குகிறாள். இப்படி இவளுடைய கோபகார தானும் கோபப்பட்டு தன் புருஷனையும் கோபப்பட வைக்கிறாள். அப்புறம் தன் சகோதரியின் மீது இருந்த பொறாமை எண்ணம் அவளை இந்த மாதிரி செய்ய வைக்கிறது. அடுத்தாப்புல 4வது என்னன்னா, மூட நம்பிக்கை அவளுக்கு ரொம்ப உண்டு. என்னன்னா, ரூபன் தூதாயீம் கனிகளை கொண்டு வருவதை பார்த்ததும் அதை சாப்பிட்டால் தனக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்ற மூட நம்பிக்கை உடையவளாக இருந்தாள். ரூபன் என்ற மகன், யாக்கோபுடைய மூத்த மகன் பேர் ரூபன். அவன் கையில் தூதாயீம் கனிகள் இருந்துச்சு. அந்த கனிகளை பார்த்தோன்னே அதை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு பிள்ளை இருக்கும். இதை அவன் ரூபன் அவன் லேயாள்கிட்ட கொடுப்பான். இப்போ லேயாள் இன்னும் பிள்ளை பெற்றுக்கிட்டே இருப்பான், நமக்கு பிள்ளை இல்லையே, அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு என்ன இல்லை, ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டால் ஆண்டவர் நமக்கு பிள்ளை தருவார் என்ற எண்ணம் அவளுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்ம கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் விசுவாசத்தோடு நம்ம என்ன கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம கற்பத்தின் கனி வேணும்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? கொடுப்பார். ஆனால் இவ என்ன செய்யலை? அப்படி கேட்காம மூட நம்பிக்கையோட தூதாயும் கனி எனக்கு வேணும்னு சொல்லி அவனிடத்துல ரூபன் இடத்துலேருந்து வாங்கி கொண்டான். அடுத்தாப்புல ராகேல் ஒரு திருடி. எதை திருடுனா? தன் தகப்பன் வீட்டிலேருந்து அவங்க கிளம்பும் போது அவங்க பொருட்களை தான் கொண்டுக்கிட்டு வந்தாங்க. அது யாக்கோபுக்கு தெரியாது. இவன் என்ன செய்கிறா? தன் தகப்பன் இல்லாத நேரத்தில் தான் கிளம்புவாங்க. அதனால் ராகேல் என்ன செய்கிறா? தன் வீட்டில் இருந்த விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க, அந்த விக்கிரகங்களை தூக்கிட்டு வந்துடும். சொரூபங்கள், அந்த சொரூபங்களை தூக்கிட்டு வந்துடும். இவன் பார்ப்பான் லாபான், சொரூபங்களை காணுமே, தன் பிள்ளைகளையும் காணும், எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் அவங்க ஊரை பார்த்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே 3 நாள் அளவு அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவன் கேட்டுட்டு திரும்ப அவன் தேடி ஓடி வரான். லாபான் ஏன் என்கிட்ட இப்படி சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கிட்ட கேட்குறான். ஒரு இடத்துல சந்தித்து அப்போது யாக்கோபு சொல்கிறான், நீங்கள் எங்களை போக விடாமல் பண்ணிடுவீங்களோ என்று சொல்லி தான் நாங்கள் சொல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் சொல்கிறான், சரி நீங்கள் போனீங்க, என்னுடைய சொரூபங்களெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, அப்படி நாங்கள் யாருமே எதுவுமே எடுக்கலையே, அவனுக்கு தெரியாது ராகேல் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவன் தைரியமாக சொல்லுவான். யாராவது வச்சுருந்தா அவனை கொண்டு போட்டுருங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லிடுவான். உடனே அவன் எல்லா இடத்துலையும் போய் தேடுவான். அப்படி தேடும் பொழுது இவன் என்ன செய்கிறா? திருடுறதை எப்படி காப்பாற்றணுமே அதுக்காக என்ன செய்கிறா? ஒட்டகத்து சேனம், இப்போ ஒட்டகத்துக்கு மேலே போகிறதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு மாதிரி வைப்பாங்க. அந்த சீட்டுக்கு அடியில் கொண்டு இந்த சொருபங்களெல்லாம் வைத்துட்டு அந்த சீட்டு மேலே உட்காந்துட்டு அவங்க அப்பா கூடாரத்துக்குள்ளே பார்க்குறாரு. பார்க்கும்போது இவன் எழும்பவே இல்லை. உடனே சொல்லிக்கிடுவா, அதுக்கு ஒரு பொய் வேறு, எனக்கு பெண்களுக்குரிய வழிபாடு இருக்குது, அதனால தான் நான் எழும்பலப்பா, நான் எழும்பலையேன்னு எதுவும் நினைக்காதீங்கன்னு வேற சொல்லிக்கிடுவான். திருடு இருந்தால் பொய் இருக்கும், பொய் இருந்தால் திருடு இருக்கும். அதனால் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதை நம்ம இதிலேருந்து பார்க்குறோம் இல்லையா? அப்போ தனக்கு அவள் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொன்னதுனால சொருபங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துட்டான்றதுக்கு வேத பண்டிதர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். என்னென்னா, அந்த தகப்பனுடைய சொரூபத்தை தானே எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த சொரூபங்கள் யாரிடத்தில் கடைசியாக இருக்குது, தகப்பன் இறக்கும்போது யாரிடத்தில் அந்த சொரூபங்கள் இருக்கோ அவங்களுக்கு இந்த தகப்பனுடைய சொத்தில் 2 பங்கு கிடைக்குமா. அப்படி ஒரு பேராசையில் தான் அவள் எடுத்துகிட்டு வந்திருக்கா
அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கர்த்தரிடத்துலேருந்து அவளுக்கு என்ன கிடச்சிச்சு? சாபம் தான் கிடச்சிச்சு இல்லையா? அவளுடைய இந்த கெட்ட குணத்தினால, அவள் உண்மையாக இல்லாமல் திருட்டுத்தனம் பண்ணினதுனால அவள் கர்த்தரிடத்திலிருந்து சாபத்தை பெற்றாள். அவள் பெற்ற சாபங்கள் என்னெல்லாம் நம்ம பார்க்கும்போது, முதல்ல அவளுக்கு பிள்ளை பேர் பிந்தி விட்டது. ஏன்னா லேயாள் பிள்ளை பெற்றுக்கிட்டே இருந்தா, 6 பிள்ளை வரைக்கும் பெற்றிருக்கா. அதுக்கப்புறம் தான் இவள் பிள்ளை பெறுறான். அதனால் பிள்ளை பேர் பிந்தி விட்டது. ரெண்டாவது மகனை பெறும்போது அவள் இறந்து விட்டாள். பென்னிமீன் பிறக்கும்போது அவள் பிறந்த உடனே அவள் இறந்துட்டாள். எல்லாரும் எங்கே போகணுன்னு போகிறாங்க? கானானுக்கு போகிறாங்க. மட்டும் அந்த தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ஏன் பிரவேசிக்க முடியலன்னு சொன்னால், எபேசியர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு, விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமடையவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த மாதிரி ஒரு பொருளாசை ஒரு விக்கிர ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த செய்கிறவர்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இங்கே கானானை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிருபையை அவள் இழந்து விட்டாள். அடுத்தாப்புல ராகேல் சிறப்பற்ற பண்புகள் அவள் இடத்துல காணப்பட்ட சிறப்பற்ற பண்புகள் எதெல்லாம்னா, முதலாவது அவளுக்குள்ளே இருந்த பெருமை, 2வது அவளுக்குள்ளே இருந்த பொறாமை, 3வது அவள் பொய் சொல்கிறான், மூட நம்பிக்கை இருந்துச்சு, அப்புறம் திருடுனா, பொருளாசை என்ற விக்கிர ஆராதனை, இவ்வளவும் அவளிடத்தில் இருந்துச்சு. அதனால் தேவனுடைய கிருபையை அவள் இழந்தாள் இல்லையா? அதனால் யாக்கோபோட கடைசி வரைக்கும் அவள் செல்லலை. யாக்கோபால் நேசிக்கப்பட்ட மனைவி தான். கடைசி வரைக்கும் யாக்கோபோடு இருக்காமல் அவள் இடையிலேயே என்ன செய்து விட்டாள்? மரித்து விட்டாள். இவர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல அவளை பதைக்கலை, வழியிலேயே என்ன செய்து விட்டார்கள்? பதைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இதை என்ன செய்து விட்டாள்? அவள் இழந்து விட்டாள். ஏன்னா அவளுக்கு தான் ரொம்ப அழகுன்ற ஒரு பெருமை இருக்குது. இதை தான் ஞானி என்ன சொல்கிறாருன்னா, நீதிமொழிகள் 31:30 சொல்லும்போது, 30வது வருஷம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ நமக்குள்ள அந்த நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அவளிடத்துல கொஞ்சம் நல்ல குணங்கள் இருந்துச்சு இல்லையா? அந்த நல்ல குணங்கள் நம்ம இடத்துல இருக்கணும். அதை தான் பேதுரு தன்னுடைய அதிகாரத்தில் சொல்லும்போது, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக்கி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. 1 பேதுரு 3:4. பெண்ணானவள் எப்படி இருக்கணும்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியுடையவளாக இருக்க வேண்டும். 2வது அவள் என்ன செய்யணும்? புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவளாக இருக்க வேண்டும் இல்லையா? பரிசுத்த ஸ்திரீகள் எப்படி தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருப்போம். ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம ராகேலினுடைய சிறப்பு பண்புகளையும் சிறப்பற்ற பண்புகளையும் நம்ம பார்த்தோம். சிறப்பு பண்பு என்னதெல்லாம்? ராகேல் ஒரு கடின உழைப்பாளி, தேவ சித்தத்தை நிறைவேற்ற யாக்கோபுக்கு உறுதுணையாக இருந்தார். அப்புறம் ராகேலின் கீழ்ப்படிதலால் ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னென்னா, அவள் பிள்ளைகள் ராஜ பரம்பரையாகினர். அப்புறம் ராகேல் ஒரு தேசிய அடையாளமாக மாறினாள். அப்புறம் அது தீர்க்கதரிசியின் மூலமாக கூறப்பட்டது. அப்புறம் ராகேல் அழகானவள், புருஷனின் பாசத்திற்கு உரியவளாக இருந்தாள். அவளுடைய சிறப்பற்ற பண்புகள் பெருமை, அழகு என்ற பெருமை, பொறாமை, தன் சகோதரியின் மீது அவளுக்கு பொறாமை, புருஷனிடத்தில் சண்டை போடும் சண்டைக்காரி, மூட நம்பிக்கை, சொரூபத்தை திருடினாள், பொய் கூறினாள். இதெல்லாம் அவள் காணப்பட்ட சிறப்பற்ற பண்புகள். இதனால் அவள் சாபத்தை பெற்றாள். பிள்ளை பேறு பிந்திட்டு கானானுக்குள் போகாமல் வனாந்திரத்தில் மறித்தாள். பிள்ளைகளின் நல்வாழ்வை பார்க்கலவா. யாக்கோபு பார்த்தான், அவா பார்க்கல. பொருளாசை என்ற விக்கிர ஆராதனையால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனது. ஆகவே நாம் ராகேலின் சிறப்பு பண்புகளை பெற்று ஆசீர்வாதத்தை பெறுவோம். அவனுடைய சிறப்பற்ற பண்புகளை நம்மிடத்தில் காணப்படுமானால்
அதை விட்டு விடுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் பாராட்டினோம் உம்முடைய கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு உதவி நீர் சுவாமி. தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, ராகேலில் காணப்பட்ட சிறப்பு பண்புகள் பெண்களாகிய எங்களுக்கு அந்த பண்புகள் காணப்பட தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும், நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உடையவர்களாய் காணப்படவும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்படவும் எங்களை கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை கிருபை செய்யும். சாபத்திற்குரியவர்களாய் மாறிவிடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே, ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவரீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் அவர்கள் நிமித்த மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் ராகேலின் சிறப்பு பண்புகளையும் சிறப்பற்ற பண்புகளையும் அதனால் ஏற்பட்ட சாபத்தையும் நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.